டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கும் போர் உலக பொருளாதாரத்தில் ஈரானுக்கு பொருளியல் நஷ்டங்களை கொடுக்கின்றதோ இல்லையோ, போரில் ஈடுபடாத உலக மக்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்க போகின்றது. ஈரானை போலதான் உலக நாடுகளும் அமெரிக்காவினுடைய போர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, மேலும் 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 பாதிக்கப்பட போகின்றன என்று உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர் டாக்டர் டொம் நொரியல் ரொபினியனுடைய சிறப்பு பேட்டி வெளியாகி இருக்கின்றது. 2008 ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார மந்தத்தில் சிக்கப்படும் என்று திட்டத்தெளிவாக கூறியவர் இவர். அமெரிக்கா பொருளாதார டிப் என்று கூறப்படுகின்ற பொருளாதார அலையிலிருந்து கீழ் வீழ்ச்சியில் ஒரு இடத்திற்கு சென்று மேலும் அடுத்த இரண்டாவது டிப்பிற்கும் அலைகள் விழ முடியாத அளவிற்கு விழும் என்று எடுத்துரைத்த நிபுணர்களில் ஒருவர் இவர். இப்போது நடைபெறுகின்ற போரும் போரை ஒரு காரணமாக வைத்து நடைபெறுகின்ற பொருளாதாரத்தை குறியாக வைத்திருக்கின்ற போரானது ஒரு நாட்டையும் ஒரு பிராந்தியத்தையும் தாக்குவது அல்ல, அங்கிருந்து அகில உலகத்தையும் அது தாக்க போகின்றது என்கின்றார். இது உலக பொருளாதாரத்தை உலுக்கும் ஒரு வேலையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறுகின்றார். இவருடைய கருத்துக்கள் எதிர்கால எச்சரிக்கையாக இருக்கின்றன. தொழில் துறையில் பெரும் முதலீடுகளை செய்து உலக பொருளாதாரத்திற்கு பெரும் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்த போகின்றார்கள் என்று இரண்டு பெரும் விவகாரங்களை கூறுகின்றார். முதலாவது எதிர்காலம் பற்றிய எச்சரிக்கை, இரண்டாவது அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள் இப்பொழுது வரலாறு காணாத பெரும் தொகை பணத்தை AI தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதானது மிகப்பெரிய சிக்கல்களையும் உருவாக்க போவதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவருடைய கருத்துக்கள் என்ன? முதலாவது, கோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஆயில் அதிர்ச்சியை கொண்டு வரப்போகின்றது உலகளவில் என்று கூறுகின்றார். ஆயில் விநியோகம் சீர்குலைவு அடைந்திருக்கின்றது. விலை நீண்ட காலம் உயர்வாக இருக்க போகின்றது. அப்படி உயர்வாக இருந்தால் அது பெரும் உலக பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆயில் விலையானது உயர்வாக இருக்க அதிலிருந்துதான் எல்லா உற்பத்திகளும் வருகின்ற காரணத்தினால் அனைத்து உற்பத்திகளின் மீதும் அதனுடைய தாக்கம் இருப்பதனால் உலக பொருளாதாரம் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலையையும் பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலையையும் அந்த சங்கிலி இரத்த சுற்றோட்டம் போல சுழல முடியாத சூழ்நிலையும் இரத்த அடைப்பு ஏற்படுவது போல அடைப்பை ஏற்படுத்தும் என்றும் மிக தவறான செயல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கோர்முஸ் நீரிணை போரை குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பணவீக்கம், எங்கு சென்றாலும் எந்த பொருளை எடுத்தாலும் விலை நேற்றைய விட இன்று அதிகமாக இருக்கின்றது. எரிசக்தி தட்டுப்பாடு இருக்கின்றது. மந்த நிலை நோக்கி இது பொருளாதாரத்தை தள்ளும். பணவீக்கமும் எரிபொருள் விலை உயர்வும் ஒன்றின் மேல் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து பொருளாதார மந்தம் என்கின்ற பாதையை நோக்கித்தான் பொருளாதாரத்தை எதிர்நிலையாக திருப்பும் என்று கூறுகின்றார். விலைவாசி உயர உயர பொருளாதார வளர்ச்சியும் குன்றி செல்லும் என்று தெரிவிக்கின்றார். பொருட்களினுடைய விலை உயர உயர மக்கள் விலை கூடிவிட்டது என்று அதை வாங்காமலே விட 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 அந்த பொருட்களும் விற்பனைக்கு வராமல் தொழிற்சாலைகளை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது தொழிலாளர்களுக்கு சம்பளம் இல்லாமல் தொடர்ந்து வீழ்ச்சி அடைகின்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும். இது பொருளாதாரத்தில் ஒரு மலர்ச்சி, மகிழ்ச்சி, உற்சாகம், மனித வாழ்க்கையினுடைய சிறப்பு எல்லாவற்றையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நச்சு வளையமாக சுழல்வதாக குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, இப்படியான ஒரு இக்கட்டான நிலை உலகில் இருக்கின்ற பொழுது எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் $52 பில்லியன் முதலீடு செய்ய இருக்கின்றது சிப் உற்பத்திக்காக. அதாவது தன்னுடைய டெஸ்லா கார் மற்றும் விண்வெளி பயணங்களுக்கான சிப்களை தைவானில் இருந்து இறக்குமதி செய்து வந்த இவர்கள் தைவானில் ஒரு போர் வரக்கூடிய சூழ்நிலையும், தைவான் சீனாவிடம் அகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தைவானை இனி நம்பி இருக்க முடியாத சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் தாங்களே உருவாக்கலாம் என்று இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார்கள். தைவானில் தங்கி இருந்தால் சிப்களினுடைய விநியோகமானது தடை ஏற்படுகின்ற காரணத்தினால் விரைவாக செவ்வாய் பயணம், சந்திர மண்டலத்தில் சுற்றுலா பயணம், கார் உற்பத்தி நிறுவனத்தினுடைய அடுத்த
அடுத்த கட்ட போட்டி வெற்றி, பேட்டரிகளினுடைய புதிய உருவாக்கம் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி பெற வேண்டி இருக்கின்றது. இல்லையேல் சீனாவிடம் தோற்று போக வேண்டிய நிலையில் இந்த புதிய இடத்தை நோக்கி அவர் நகருகின்றார். தைவானை கைப்பற்றுவதன் மூலமாக இவர்களினுடைய வர்த்தகத்தை முடக்குவதற்கு சீனா எடுக்கின்ற முயற்சியை முறியடிக்க முற்பட்டு இந்த முதலீட்டை அவர் செய்கின்றார். இதனால் தைவானினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. இதுபோல மற்ற நாடுகளை நம்பாமல் அமெரிக்கா தன்னுடைய தொழிற்சாலைகளை தனக்குள்ளேயே முடக்கி செல்லுகின்ற காரணத்தினால் மற்ற நாடுகளினுடைய தொழில் வளர முடியாத நிலை ஏற்படும். இது உலக தொழிலாளர்களுக்கு பெரும் சிக்கலாக மாறும். இந்த விவகாரத்தில் 4 பெரும் சிக்கல்களை அவர் அடையாளம் காட்டுகின்றார். முதலாவது, அமைதி ஒப்பந்தம் வந்தாலும் கூட ஆயிலினுடைய விலை குறைவது கடினம் என்று தெரிவிக்கின்றார். ஆயில் விலையை குறைக்காத அமைதி ஒப்பந்தம் என்பது உயிரில்லாத பிணமாகத்தான் இருக்கும் என்பது இதனுடைய கருத்தாகும். இரண்டாவது, ஹோர்முஸ் நீரிணை பரிபூரணமாக இயங்கும் நிலைக்கு வராவிட்டால் பொருளாதார தேக்கம் என்பது நீரிணையில் இப்பொழுது தேங்கி நிற்கின்ற கப்பல்களைப் போலவே உலக பொருளாதாரமும் தேக்க நிலை அடையும். அந்த தேக்க நிலையானது உலக மக்களினுடைய ஒவ்வொரு வீட்டையும் பாதிக்கும். மூன்றாவது, ஈரானில் இருக்கின்ற ஆட்சி விழாவிட்டால் மேற்கு நாடுகள் மீண்டெழ முடியாது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதனால் தான் ஈரானை வீழ்த்துவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். ஈரான் அவர்களுடைய பயணத்தில் ஒரு முட்டுக்கட்டையாக, சப்பாத்திற்கு உள்ளே ஒரு கல் இருப்பது போன்ற இடைஞ்சலாக, கண்ணில் விழுந்த மண்ணாக ஈரானினுடைய நிர்வாகம் இருப்பதனால் அதை அகற்றாவிட்டால் இந்த வர்த்தகத்தை அமெரிக்கா தான் நினைத்தது போல நடத்த முடியாது என்பதனால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இதில் நீதி இருக்கின்றதா இல்லையா என்பது அல்ல. பொருளாதார சங்கிலி சுழலுகின்ற பொழுது சில வேளை நீதிகள் கூட இல்லாமல் போய்விட்ட வரலாறு கடந்த காலங்களில் இருக்கின்றது. நான்காவது, எரிசக்தி கட்டமைப்பு அளிக்கப்பட்டால் ஆயில் பேரல் விலை $200 உயரும். இப்பொழுது கார்க் தீவில் கசிய விடப்பட்டிருக்கின்ற ஆயில் வர்த்தகத்தை கடலை ஆயில் மயமாக்குகின்ற ஒரு வேலை, கடலை அழிக்கின்ற ஒரு வேலை. இதுபோல ஆயில் நிலையங்கள் எல்லாம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய மறு விளைவு உற்பத்தி குறையும், உற்பத்தி செலவு அதிகரிக்கும். இதனால் விலை கூடும். விலை கூட வர்த்தக சங்கிலியானது மிக மோசமான இடத்திற்கு செல்லும். எலன் மஸ்கினுடைய $55 பில்லியன் பெறுமதியான டேராம்ப் என்கின்ற தொழிற்சாலை அமெரிக்காவில் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். $55 பில்லியன் முதலீடு செய்கின்ற பொழுது பணவீக்கத்தை அது ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த அவலத்தில் இருந்து எப்படி தப்பி பிழைப்பது? உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதாரமானதும் உலக பொருளியல் நிபுணர்கள் பிழையான ஒரு கணக்கை வைத்து உலக பொருளாதாரத்தை ஒரு சிலருக்கு பக்கச்சார்பாக உருவாக்கிய காரணத்தினால் அந்த பொருளாதாரம் தேக்கமடைந்திருக்கின்றது என்பதும், அந்த தேக்கத்தை மாற்றுவதற்காக போர்களை ஒரு கருவியாக பாவிக்கின்றார்கள் என்பதும், அடிப்படையில் பொருளாதார ஸ்ட்ரக்சரில் பெரும் பிழை இருக்கின்றது என்பதும், உலக பொருளியல் அறிஞர்களினுடைய பெரும் தோல்வி அதற்குள் இருக்கின்றது என்பதும் முக்கிய விடயமாகும். இல்லாவிட்டால் உலக சொத்தில் 2/3 பங்கு ஒரு சிலருடைய கைகளிலும் மற்றவர்கள் ஏழைகளாக இருப்பதும், உலகத்தில் ஒரு சிலர் ஆடம்பரமாக வாழ மற்றவர்கள் வறுமையில் இருப்பதும் உலக பொருளியல் அறிஞர்களினுடைய படுதோல்வியினுடைய அடையாளம் என்றால் அது மாற்று கருத்திற்கே இடமில்லாத ஒரு விடயமாகும். எனவே மக்கள் தாங்கள் சிறப்பாக வாழ்வதற்குரிய புதிய பொருளாதாரத்தை தங்களுடைய நாடுகளில் விவசாயத்தின் மூலமாகவும் உள்ளூர் உற்பத்தி மூலமாகவும் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். இல்லையேல் உலக பொருளாதார சந்தையில் அவர்களும் அடிபட்டே போவார்கள். போர் என்பது ஈரானுக்கு எதிராக நடைபெறவில்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக நடைபெறுகின்றது என்பது இந்த பொருளியல் கட்டுரை தருகின்ற இன்றைய காலை விளக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.